ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பூர்ணம் பார்க்க போகிறோம். உள்ளே வைக்கக்கூடிய பூர்ணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்வீட் பூர்ணத்துக்கு மாவு முக்கியம் போல் பூர்ணமும் முக்கியம். ஸோ பருப்பு பூரணம் நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாமாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே, இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்குள்ளே வைக்கக்கூடிய பூர்ணத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்துட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்கோம். அதை வந்து மத்து வச்சு மசிச்சுக்கலாம், இல்லைனா மிக்சியில் போட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக ஊற வச்ச பருப்பும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாம். எள் சேர்த்துட்டு நம்ம எவ்வளோ பருப்பு எடுத்தோமோ சேம் அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து ஒரு 1/2 hour வச்சிங்கன்னா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து 1 கப் சேர்த்துக்கிட்டோம். கூடவே அதே அளவுக்கு கடலைப்பருப்பு தேங்காய் அதே அளவுக்கு தேங்காய் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துக்கலாம். எள் மட்டும் ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்ம பூர்ணம் ரெடி. அப்புறம் என்னங்க, பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. மார்னிங்கே மாவு பார்த்தாச்சு. மாவை வச்சு நம்ம உள்ளே பூர்ணம் வச்சு கொழுக்கட்டை ரெடி பண்ண வேண்டியதான், ஸ்வீட் பூர்ண கொழுக்கட்டை. இப்போ மாவு உள்ளே வச்சுக்கிறேன். கூடவே பூர்ணத்தையும் உள்ளே வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். நம்ம வேணுங்கிற அளவுக்கு மாவை உள்ளே வச்சுட்டு எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் எந்த அச்சில் செஞ்சாலும் வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தேங்காய் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூரணத்தை உள்ளே வச்சுட்டு மேலே கொஞ்சமாக ஒயிட் கலர் மாவை வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நீங்கள் கொண்டு போய் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை சுவையாக தயாராகிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி இந்த கொழுக்கட்டையோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.